வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். வியூ கம்பெனியிலிருந்து ஒரு புதிய டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ அல்ட்ரா ஆண்ட்ராய்ட் டிவி. 4K டிவிஸ் 4 சீசன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 43 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச், அப்புறம் டாப் எண்ட் 65 இன்ச் டிவி. ஸோ நம்ம கிட்ட ரிவ்யூக்கு வந்திருக்கிறது 50 இன்ச் டிவி. ஸோ இந்த 50 இன்ச் டிவியை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி டிவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிவியை செட்டப் பண்ணிட்டு இனிஷியலா என்னுடைய முதல் அனுபவம் என்ன அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொட்டி பெருசு, அதனால நம்ம ஆயுதமும் பெருசா தான் இருக்கும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்ல போட்டிருக்க ஒரு சில விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். 50 இன்ச் அல்ட்ராஸ் UHD ஸ்மார்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இன்பில்ட். ஸோ இது ஆண்ட்ராய்ட் டிவி. இது கூகுள் குரோம்காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹை டைனாமிக் HDR டிஸ்பிளே. இதில் DTS வெர்ச்சுவல் சரவுண்ட் எக்ஸ் சவுண்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த டிவியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிவியை செட்டப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு விவரமா சொல்றேன். பாக்ஸை திறந்த உடனே அதுக்கு உள்ள 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இந்த 50 இன்ச் மாடலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாம ஒரு 10 கிலோ கிட்ட வரும். டேபிள் மவுண்ட் பண்றதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வால் மவுண்டிங் பண்றதுக்கும் வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸ் பாக்ஸுக்குள்ளேயே ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ரிமோட் கண்ட்ரோல், அதை பவர் பண்றதுக்கு 2 AAA பேட்டரிஸ், ஸ்டாண்டை பொறுத்ததுக்கு ஸ்க்ரூஸ், குவிக் செட்டப் கைடு மற்றும் யூசர் மேனுவல். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு வழியா பாக்ஸுக்குள்ள இருந்து டிவியை எடுத்து நம்ம செட்டப் பண்ணியாச்சு. நான் இப்போ கீழே ஸ்டாண்டை பொறுத்து டேபிள்ல தான் மவுண்ட் பண்ண போறேன். வால் மவுண்டிங் பண்ணல. ஸ்டாண்டை பொறுத்துறது ரொம்பவே சிம்பிளான விஷயம். கீழே வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டை கரெக்டா உள்ள ஃபிட் அப் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட வேண்டியது. ஸ்டாண்டை ஃபிட் பண்ணும்போது நான் நோட் பண்ணது என்னன்னா, கீழ்ப்புறத்துல பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 4 சைஸ் இருக்குன்னு சொன்னேன். 43 இன்ச் டிவி மட்டும்தான் 24 வாட் ஸ்பீக்கர். மற்ற 50 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச் எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ். டிவியோட பின்புறத்தில் கனெக்டிவிட்டிக்கான எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் 3 போர்ட் இருக்கு. அதுல வந்து ஒரு போர்ட் HDMI ARC போர்ட், USB போர்ட் 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் கொடுத்திருக்காங்க. ஒரு 3.5 mm இயர்போன் ஜாக், AV இன்புட் மற்றும் RF இன்புட். இது தவிர ஈத்தர்நெட்டுக்கான RJ45 கனெக்டர் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிவியை டேபிள்ல பொருத்தி செட் பண்றேன். இந்த ஊ அல்ட்ரா டிவியோட ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல். இது IR ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோலும் கூட. கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே ரிமோட்ல கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் பிளே, ஹாட்ஸ்டார், யூடியூப் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட்கட் டைரக்டா ரிமோட்டை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். டிவில டிஃபால்ட்டா அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப், கூகுள் பிளே மற்றும் ஹாட்ஸ்டார். கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிவியை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. செட்டப் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். உங்க வீட்ல வைஃபை கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதே வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிற மொபைல் எடுத்து கூகுள் அப்ளிகேஷனை திறந்து செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு சொன்னா போதும். ஒரு 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். 3 நிமிஷத்துக்குள்ள டிவியை செட்டப் பண்ணியாச்சு. வைஃபை இல்லாட்டி நீங்க ஹாட்ஸ்பாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கூகுள் சர்டிஃபைட் ஸ்மார்ட் டிவி. இதுக்கு ஒரு நல்ல ஸ்பீடான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாட்டியும் கூட இந்த டிவில ஆஃப்லைன் கண்டென்ட் நீங்க தாராளமா நீங்க பாத்துக்கலாம். கேபிள் டிவியோ சேட்டலைட் டிவியோ எதை வேணா கனெக்ட் பண்ணி இதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த ஊ அல்ட்ரா டிவியினுடைய டிஸ்ப்ளே 4K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன், HDR10 மற்றும் HLG போன்ற ஹை டைனாமிக் ரேஞ்ச் டெக்னாலஜி எல்லாம் இதுல சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப பிரைட்டான ஒரு 400 நிட்ஸ் டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேயை சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு. டிஸ்ப்ளேயோட தரம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம முழு ரிவ்யூல பாப்போம். ஊ அல்ட்ரா டிவி ரன் ஆயிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா கூகுள் ஆண்ட்ராய்ட் 9. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அபிஷியல் கூகுள் ஆண்ட்ராய்ட் சர்டிஃபைடு டிவி. நீங்க ஆன்லைன் கண்டென்ட் பாக்குறப்போ ஒரு லோ ரெசல்யூஷன் கண்டென்ட் நீங்க பார்த்தாலும் அதை அப்ஸ்கேல் பண்ணி ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட்ல பாக்குற மாதிரி VOD அப்ஸ்கேலர் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இது தவிர பிரத்யேகமா கிரிக்கெட் பிரியர்களுக்காக கிரிக்கெட் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. கிரிக்கெட் கேம்ஸ்ல நீங்க பாக்குறப்போ பால் ட்ராக் எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம முழு விமர்சனத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டிவியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து குவாட் கோர் ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 2 GB RAM இருக்கு. யூசர் அவைலபிள் மெமரி 11 GB. இந்த ஊ அல்ட்ரா டிவில இருக்கிற ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் டிவி. இது MS12 டால்பி டிஜிட்டல் மற்றும் டால்பி டிஜிட்டல் பிளஸ் சப்போர்ட் பண்ணுது. இது தவிர DTS வெர்ச்சுவல் எக்ஸ் சரவுண்ட் சவுண்ட் கூட இதுல சப்போர்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிறது 50 இன்ச் மாடலுங்கிறதுனால இதுல உங்களுக்கு 30 வாட் ஸ்பீக்கர் கிடைக்குது. ஆடியோக்கான ப்ரீசெட்ஸ் இதுல ஸ்டாண்டர்ட் மோட் இருக்கு, தியேட்டர் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், மியூசிக் மோட், ஸ்பீச் மற்றும் லேட் நைட் மோட்லாம் கொடுத்திருக்காங்க. ஆடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. Okay,
playing Mari 2 Rowdy Baby video song Danush, Sai Pallavi, Yuvan Shankar Raja Balaji Mohan on YouTube. तो बस 08061999990 पर मिस வியூ கம்பெனியை பொறுத்த மட்டும் இந்த வியூ அல்ட்ரா 4K டிவில டிஸ்ப்ளே ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. பட் டால்பி விஷன் மற்றும் HDR10 சப்போர்ட்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் கண்டென்ட்லாம் பார்க்கறப்போ பிரமாதமா இருக்கும். டிஸ்ப்ளேக்கு மட்டும் இல்ல ஆடியோக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ட்ரூ பாஸ் HDX, ட்ரூ சரவுண்ட் X மற்றும் டயலாக் கிளாரிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வியூ அல்ட்ரா 4K டிவியோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 43 இன்ச் மாடலோட விலை 25999 ரூபாய், 50 இன்ச் மாடலினுடைய விலை 28999 ரூபாய், 55 இன்ச் மாடலினுடைய விலை 32999 ரூபாய், டாப் எண்ட் 65 இன்ச் வேரியண்டோட விலை 48999 ரூபாய். ரொம்ப காம்படிட்டிவான பிரைசிங்ல இந்த டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. VU பிரீமியம் டிவி Flipkartல மட்டும் தான் பிரத்யேகமா அவைலபிளா இருந்துச்சு. ஆனா இந்த பர்టిక్యులர் மாடல் Amazon மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்லயும் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ உங்க ஊர்ல இருக்கிற ஆஃப்லைன் டிவி ஷோரூம்ஸ்ல கூட இந்த டிவி கிடைக்கலாம். இந்த டிவியை பத்தி வேற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த டிவியோட முழு விமர்சனத்துல உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். இந்த VU 4K அல்ட்ரா டிவி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.